வணக்கம். கார்த்திகா சேனலுக்கு உங்க எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்னுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கணும்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பூண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். என்னுடைய லஞ்ச் ரொட்டின் 3 வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் செஞ்சுருந்த பூண்டு குழம்புடைய டீட்டெயில் ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி அதை செய்யலான்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பாருங்கள். புளி, காய்ந்த மிளகாய், சிறிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, எண்ணெய், கடுகு, உடைத்த உளுத்தம்பருப்பு, வெந்தயம், குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி. ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 வரமிளகா போட்டு அந்த எண்ணெயில் தாளிச்சுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம்லாம் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 15 பல் பூண்டு போட்டிருக்கேன். நல்லா பெரிய பெரிய பல் பூண்டுங்க. அது நான் 2 கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். நல்ல எண்ணெயில் நல்லெண்ணெயிலேயே இந்த மாதிரி நல்லா வதங்கட்டோங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். அந்த எண்ணெயிலேயே வதங்க தாங்க அந்த பூண்டுக்கு நான் ஒரு தனி டேஸ்ட்டே உண்டு. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து 2 நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமும் பூண்டும் இன்னும் நல்லா சுருள இந்த நல்லெண்ணெயிலேயே வதங்கட்டோங்க. வதங்கினாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்க போகிறேன். கல்லுப்பு தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி குழம்புக்கெலாம் சேர்த்துக்குவேன். இன்றைக்கி சால்ட் சேர்த்துட்டேன். நான் கல்லுப்பு இருக்கவங்க கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், அதனால தான் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். சுருள நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ணலாம். ஏன்னா எவ்வளோ இந்த நல்லெண்ணெயிலே அந்த வெங்காயமும் பூண்டும் வதங்குதோ நம்ம குழம்புல சாப்பிடும்போது அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிடும்போதே அதுக்கு தனி டேஸ்ட், உங்களுக்கு ருசி தெரியும் உங்கள் வித்தியாசம். நான் ஒரு 2 பெரிய பழுத்த நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்காகவும் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து இந்த தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட போகிறேங்க. நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி நல்லா மசிச்சு விட்டு தக்காளியை வதக்கி விட போகிறேன். ஸோ இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. அந்த நல்லெண்ணெயில் நல்லா சுருண்டு வதங்கும் போது சூப்பரான டேஸ்ட் இருக்குங்க. நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ காரத்துக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா குழம்பு மிளகாய் தூளை நல்லா வதக்கி விட்டுருங்க. நிறைய எண்ணெய் விட்டுருக்கோம். ஸோ தீயோன்னு பயப்படாதீங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா சுருண்டு வதங்கி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஊறுகாய் டேஸ்ட்டுக்கு ஊறுகாய் மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் மிதக்க இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா திக்காக அதை வந்து நான் இப்போது குழம்புல சேர்த்துடுறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கும் போது பார்த்து ஜாக்கிரதையாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கும் தக்காளி வதங்கிறதுக்கும் உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு நமக்கு தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். அதனால கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ்லேருந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். மூடி போட்டுருவோம். நல்லா தாராளமாக ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் லைட்டாக சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்புடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே எண்ணெயில் நல்லா மசாலாவை வதக்கிட்டோம். அதனால பச்சை வாசனையும் இல்லை. ஸோ ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு இந்த நேரத்தில் நிறுத்திடாதீங்க. நம்மளுடைய குழம்பு வந்து டேஸ்ட் குறையிறதுக்கு காரணமே அதுதாங்க. ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமைக்கும் போது தாளிக்கும் போது எவ்வளோ எண்ணெய் விட்டீங்களோ அதில் 3/4 எண்ணெய் வந்து நமக்கு பிரிஞ்சு வரணும்.
அப்போ தான் குழம்பு தயாராகிருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் பாருங்கள், நல்லா என்ன நிறைய பிரிஞ்சு வந்திருக்கு, திக்காக நல்லா சுண்ட சுண்ட இருக்குது. இதே குழம்பை வந்து நீங்கள் இரும்பு சட்டியில் செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட் இருக்குங்க. அதை விட ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மண் சட்டியில் செய்யுங்க. நல்லா சுண்ட சுண்ட எண்ணெயில் வதக்கி வதக்கி இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மண் சட்டியில். பாருங்கள், பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் மிதக்க மிதக்க எண்ணெயில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான், குழம்பு தயாராகிடுச்சு. நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி ஸ்டவ் பர்னர் ஆஃப் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுடைய குழம்பு தயாராகிடுச்சு. சர்விங் பவுலில் நம்ம இதை மாற்றிடலாம். நைட்டு நான் எப்பவுமே சாப்பாடு சாப்பிட மாட்டேங்க. ஆனால் இந்த குழம்பு செஞ்ச அன்றைக்கி நைட்டு நான் திருப்பி சாதம் வடித்து அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சு சாப்பிட்டேங்க. இந்த குழம்புக்கு வேணுன்றவங்க எக் கூட பாயில் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குங்க. நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பராக பூண்டு, வெங்காயம்லாம் அப்படியே திக் கன்சிஸ்டன்சியில் சூப்பரான பூண்டு குழம்பு தயாராகிடுச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தாக்கா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் நாங்கள் போடக்கூடிய நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ரெசிபியை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த ரெசிபியை நீங்கள் ரசித்து பார்த்தமைக்கு ரொம்ப 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 நன்றி. வணக்கம், பாய்.